வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வையத்து மாந்தர் அனைவருக்கும் எல்லா நாட்களும் நல்ல நாட்களாக மலர்ந்து மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. இன்னைக்கு எதை பத்தி பேசலாம்? பிள்ளையார் என்ன சொல்றார்? மந்தோதரி. மண்டோதரி இல்ல, மந்தோதரி. நாம ஏன் மண்டோதரின்னு சொல்றோம்? மந்த உதரி அப்படின்னாக்க மென்மையான இடையை உடையவள் அப்படின்னு வடமொழி சொல்லுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. மயன் அப்படிங்கிறவன் ஒரு தேவலோக சிற்பி. இப்ப விஸ்வகர்மா அப்படின்னு நம்ம இப்ப பூலோகத்துல சொல்றோமே, அவங்கெல்லாம் மயனுடைய வம்சாவளியில் வந்தவர்கள். அவன் கட்டிடக்கலை நிபுணன் மயன். ஒரு முறை எனக்கு ஒரு நல்ல ஒரு அரண்மனையை நீங்க கட்டித்தரணும் அப்படின்னு சொல்லி ராவணன் கேட்கிறான் அவர்கிட்ட. அதுக்கு என்ன, நான் கட்டித்தரேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையா பண்ணும் பொழுது, அவரை பார்க்க வரும் பொழுது அவருடைய மகளை பார்க்கிறான். இவ ரொம்ப அழகா இருக்காளே, மயனும் சிவபக்தன், நானும் சிவபக்தன், நான் கேட்டால் இந்த பெண்ணை எனக்கு திருமணம் செய்து கொடுத்து விடுவார் என்று நினைக்கிறேன் அப்படின்னுட்டு அவர்கிட்ட போய் கேட்ட பொழுது, ஆஹா ராவணேஸ்வரன், நீங்க கேட்டு நான் மாட்டேன்னு சொல்வேனா, அவளை நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதாக ஒரு வரலாறு. இன்னொரு வரலாறு என்னன்னு கேட்டா, ஒரு முறை கானகத்தில் வேட்டைக்கு போனவன் அவன் வீணை வாசிக்கணும்னு ஆசைப்பட்டு வீணையை கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு பாறையில உட்கார்ந்து அவன் ரொம்ப அழகா பாடுறானா. சாமவேதத்திலேருந்து எல்லாம் பாடுறானா. அவன் ரொம்ப அழகா வீணையை வாசிப்பான், பாட்டும் பாடுவான். ராவணன் ரொம்ப சிவபக்தன், ரொம்ப நல்லவன். அதான் சொல்றேனே நல்லவன். ஏன் சொல்றேன்னா, எல்லாரும் எல்லா நேரத்திலையும் கெட்டவன் இல்லை. அந்த நல்லவன் கெட்டவனாக மாறுவதற்கு ஒரு சின்ன சந்தர்ப்பம் போரும். அப்போ அந்த இடத்துல கானகத்துல தன்னுடைய தோழியரோட வந்தவள் தூரத்திலேருந்து அருமையான ஒரு இசை கேட்கிறதே, யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்பா கிட்ட போய் கேட்கிறா. அப்பா, கானகத்துல யாரோ ஒருத்தன் ரொம்ப அழகா வீணை வாசிச்சுட்டு பாடினார், அது தேவாமிர்த கானமாக இருந்தது, நான் யாரென்று பார்க்கவில்லை, எனக்கு நீங்க யாருன்னு பாருங்களேன் அப்படின்னு சொன்ன பொழுது அவளுக்கு அவரை ரொம்ப பிடித்திருக்கிறது என்பதை மயன் புரிந்து கொண்டான். அவன் போய் சொல்றான், உங்களுடைய இசைக்கும் உங்களுடைய எழிலுக்கும் உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய சிவபக்திக்கும் என்னுடைய மகள் மயங்கி இருக்கிறாள், நீங்கள் அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னதுனால மந்தோதரியும் சிவபக்தி ஆக எல்லாருமே நம்ம சிவனை கும்பிடுறவங்கிறதுனால கல்யாணம் பண்ணிக்கலாமேன்னு பண்ணிண்டான். அதோட அவன் விடல. தானியமாலினிங்கிறவ மண்டோதரியோட தங்க, அவளையும் கல்யாணம் பண்ணிட்டா. நிறைய ஒரு ராஜா அப்படின்னா அவர்களுக்கு அந்த புறத்துல நிறைய மனைவியர் இருக்கிறது அந்த காலத்து வழக்கம். ஆனால் இவள் பட்ட மகிழ்ச்சி. இவள் ஒரு தரமும் அவன் ஏதாவது சின்ன தப்பு பண்ணினா கூட, இது வேண்டாமே, நீங்க அப்படிலாம் செய்ய வேண்டாமே அப்படின்னு சொல்லி அவனை தடுத்து கொண்டே இருப்பாளாம். நல்லது மட்டும் செய்யுங்களேன் அப்படின்னு அவனை வழி நடத்தியவள். சரி, அப்ப எப்படி ராவணனுக்கு ஒரு அழிவு வந்தது அப்படின்னு கேட்டா, வேதவத்தின்னு ஒரு பெண்ணால அந்த அழிவு வந்ததாக மண்டோதரி சொல்வதாக ஒரு ராமாயணத்துல ஒரு பகுதி இருக்கு. யார் இந்த வேதவதி அப்படின்னா, அவ ஒரு ரிஷியுடைய மகள். வேதம் ஓதிக்கொண்டிருந்த பொழுது அவள் பிறந்ததனால் வேதவதி. அவளுக்கு பிறவியிலேயே ரொம்ப ஒரு அழகான ஒரு உணர்வோடு அவ பிறக்கிறா. என்னன்னு கேட்டா, நான் இந்த பிறவியை எடுத்தது திருமாலுக்காக, திருமாலுடைய பாத கமலங்களில் போய் சேர வேண்டும். அப்ப அந்த ரிஷி சொன்னாராம், எப்படி உனக்கு இந்த வயசுல இப்படி தோன்றது அப்படின்ன பொழுது, நான் எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஆண்டாள் மாதிரி எனக்கு தோன்றது. சின்ன வயசுல இருந்த மனசுல அந்த ஜெகநாதனை தவிர, அந்த கிருஷ்ணரை தவிர, அந்த விஷ்ணுவை தவிர எனக்கு எந்த உருவமுமே பதியலப்பா, நான் தபஸ் இருக்கேன் அப்படின்ன பொழுது, அந்த நேரத்தில் அவள் தபஸ் இருக்கும் பொழுது அங்கே வந்த ராவணன் இந்த பெண்ணை பார்க்கிறான். இவ்வளவு அழகா இருக்கா, எனக்கு எத்தனை பத்தினி இருந்தான்னு, இவளையும் என்னுடைய பத்தினியாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னுட்டு அந்த முனிவரை கேட்ட பொழுது அவர், ஐயோ இந்த மகா பாவத்தை பண்ணாத, அவ தபஸ்ல இருக்காருன்ன பொழுது அவரையும் அடிச்சு கொன்னுட்டு, அவர் இறந்த உடனே அவருடைய மனைவியும் சிதையில ஏறிடுறா.
இது எதுவுமே இவளுக்கு தெரியாது. வேதவதி உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கா, தலையெல்லாம் விரிச்சு போட்டுண்டு அவ எந்த நிலையில இருக்கானே அவளுக்கு தெரியல. மகாவிஷ்ணுவை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோள். அந்த நேரத்துல இவ வந்து, ஏ பெண்ணே எழுந்துரு அப்படிங்கிறான். அவ கொஞ்சம் கூட கண்ணை திறக்கல. அவன் என்ன பண்றான், அந்த அவளுடைய முடி இருக்குல்ல, அப்படியே அவளை தூக்கின் போக பார்க்கும்பொழுது அவளுடைய தபோ வலிமையினால, நான் இப்ப கண்ணை திறந்து உன்னை பார்த்து சபிச்சிட்டேன்னா என்னுடைய தபோ வலிமை போயிடும்னு சொல்லிட்டு இந்த கை கத்தி மாதிரி ஆச்சான். அப்படியே அந்த முடிய வெட்டி அப்படியே தூக்கி போட்டுட்டு, நான் மீண்டும் மண்ணில் அயோனிஜையாக பிறப்பேன், உன் அழிவுக்கு நானே காரணமாவேன். அவளை தொட வந்தான். அவ உடனே சொல்லிட்டா, தொட்டனா நீ வந்து உன் தலையெல்லாம் சுக்கு நூறா வெடிச்சு போயிடும். எந்த பெண்ணையும் அவளுடைய விருப்பம் இல்லாமல் தொட்டால் உன் தலை வெடித்து விடும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை மட்டும் போட்டுட்டு அவ அப்படியே தன்னை பொசுக்கி கொண்டுடுறான். தீல அப்படியே பொசுக்கி விடுறான். அவள்தான் அயோனிஜையாக பிறப்பேன்னு அவ சொல்லியிருக்கால. அந்த அயோனிஜையாக பிறந்தவள் தான் ஜனகர் உழுகின்ற பொழுது அது மண்ணிலே பெட்டிக்குள்ளே கிடைத்த அயோனிஜைனா ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறக்காமல் தன்னால் ஒரு குழந்தை உருவாகிறது அப்படின்னா அது தெய்வ குழந்தை. இந்த வேதவதி, நீ என்னை தீண்ட வந்ததனால் நான் இட்ட சாபம் உனக்கு தலைமுறைக்கும் பலிக்கும், ஆனால் நீ என்னை தொட முடியாது, ஒரு நாளும் நீ என்னை தீண்ட முடியாது அப்படின்னு சொல்லி தன்னை பொசுக்கி கொண்டு அவள்தான் வேதவதி தான் சீதையாக பிறக்கிறாள் என்கிற கதையை ராவணன்கிட்ட சொல்றா. இத பாரு, அவ சீதை சாதாரணப்பட்டவ இல்லை, எனக்கு தெரியும், நான் இத்தனை வரலாறும் தெரிந்து வைத்துக்கொண்டு உங்ககிட்ட சொல்றேன். பைத்தியகாரி, என்னமோ எப்பவோ நான் யாரையோ தொட போனேன்னா அவதான் இங்க சீதையா பிறந்திருக்காளா என்ன? சூர்பனக போய் பார்த்துட்டு வந்து சொல்றா ரொம்ப அழகான பெண்ணுன்னுட்டு. நீங்க என்னதான் நினைத்தாலும் உங்களுடைய அழிவுக்காக தான் சீதை பிறந்திருக்கிறாள், நீ அதை புரிஞ்சுக்கோன்னு சொன்ன ஒரே மனைவி. அதாவது மற்ற மனைவியெல்லாம் ராவணன் என்ன சொன்னாலும் அதுக்கு தாளம் போட்டுட்டு இருந்தாங்களாம். ஆனா இவ மட்டும் சொல்லிட்டாளாம், உன்னுடைய அழிவை நீ தேடிக்காத, நீ நல்லவனா இருக்கலாமே, உனக்கு என்ன இப்ப இது என்ன அந்த புறத்துல இல்லாத அழகிகளா, எதற்காக இப்படி பண்றீங்க அப்படின்னு அவ 100 தரம் கேட்கிறா. போகின்ற போது கூட அவ சொல்றா, நியாயம் இல்லை, இந்த மாதிரி நீங்க மாரிச்சனோட சேர்ந்து சூது பண்றதும் சரியில்லை, இது எதுவுமே எனக்கு சரியா படல, நம்முடைய குலம் விளங்காது அப்படின்னு கவலைப்பட்டு சொல்றா. அப்படிங்கிறதுனாலதான் மந்தோதரியோட கதையில என்ன ஒரு சிறப்புன்னா, ஒரு கணவனை தவறு செய்கிறான் என்று தெரிந்த உடனேவே ஒரு மனைவி தன்னால் முடிந்த வரையில் அவனை வழி நடத்த வேண்டும். கம் வாட் மே, அவன் கோச்சுக்கலாம், அடிக்கலாம், என்ன வேணா பண்ணாலும், இது பாருங்க நல்லதுக்கு தானே சொல்றேங்கிறத இதமா பதமா சொன்னா ஒருவேளை அவன் மனம் மாறலாம். இப்போ சீத்தை உத்தம ஸ்திரீ பார்த்த உடனேவே சீத்தைனா உத்தம ஸ்திரீங்கிறது தெரியும். ஆனா ஹனுமார் இன்னொரு பெண்ணை உத்தம ஸ்திரீ நினைச்சிட்டு ஒரு நிமிஷம் மனசு கலங்கிட்டார். யார் தெரியுமா? மண்டோதரி. காரணம் என்னன்னு கேட்டா, ராவணனுடைய அந்த புறத்தெல்லாம் அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரும்பொழுது ஒரு உத்தம ஸ்திரீ அங்க தூங்கின்னு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. ஆனா அது ராவணனுடைய அந்த புறம். ஒருவேளை இவ சீதையா இருக்குமோ அப்படியே நினைச்சு அவளை பார்த்துட்டு அப்பேற்பட்ட உத்தம ஸ்திரீய தரிசனம் பண்றார் ஹனுமார். ஆனா உடனே சி சி சி, உனக்கு என்ன புத்தி இல்ல உனக்கு அப்படின்னு அவரே சொல்லிக்கிறார். காரணம், உத்தம ஸ்திரீ ராமனுடைய மனைவி ராவணனுடைய அந்த புறத்திலையா தூங்குவா? என்ன அசடா இருக்க நீ, அவ ராமனை தவிர வேற யார நினைப்பா? இது ஒருவேளை ராவணனுடைய மனைவியாக இருக்க வேண்டும் என்று அந்த ஒரு க்ஷணம் அவர் வந்து அவளுடைய உத்தம ஸ்திரீயின் லட்சணங்களை பார்த்து அவளை சீதாதேவியோ என்று நினைத்து விட்டார் அப்படின்னு வால்மீகி சொல்லுவார். ரொம்ப அழகான கட்டம். அதுபோல மண்டோதரி ஒரு உதாரண புருஷி. ராமாயணத்துல பார்க்கின்ற பொழுது அப்பேற்பட்ட உதாரண புருஷி. அவளுக்கு தெரியும் ராமன் மகாவிஷ்ணு தான் தெரியும். அதனாலதான் கடைசியில நல்ல கதி தான் தன்னுடைய கணவன் அடைந்தான். அவ சந்தோஷப்பட்டா. தானும் வந்து ராமருடைய விஸ்வரூபத்தை அப்படியே தரிசிச்சுட்டு தான் அவளும் உயிர் இழக்கிறா. காரணம் என்னன்னு கேட்டா, உண்மையான சிவபக்தை இந்த சிவன் விஷ்ணுங்கிற வித்தியாசம் தெரியாத ஒரு நிலை, துரிய நிலைக்கு போயிட்டாங்கன்னாக்கா எல்லா தெய்வங்களும் ஒன்னாவே தெரியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் யாருன்னு கேட்டா இந்த மண்டோதரி தான். மகாபாரதத்துல
இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் யார் தெரியுமா? அஸ்வத்தாமன். அவன் சிரஞ்சீவி. இப்ப சிரஞ்சீவி அப்படின்னாக்கா என்றுமே அழியாதவர்கள். யாரெல்லாம் சிரஞ்சீவி? நமக்கு தெரிஞ்சு ஹனுமன் சிரஞ்சீவி, மார்க்கண்டேயன் சிரஞ்சீவி, அஸ்வத்தாமன் சிரஞ்சீவி. அப்படின்னா அவன் நல்லவனா அப்படின்னா இல்ல. அவன் அவஸ்தப்படுறதுக்காகவே சிரஞ்சீவியா இருக்கான். அவனுக்கு அழிவே இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? அப்பேற்பட்ட அழிவை ஏற்படுத்தியவன் அஸ்வத்தாமன். ஆகையினால அவன் பச்சாதாபப்பட்டு யுகம் யுகமாக கடைசி மனிதன் இந்த உலகத்தில் இருக்கின்ற வரைக்கும் அவன் தவிச்சு 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 தண்ணியா உருகி அவன் அலைஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் அவனுக்கு கிடைச்ச சாபம். அதனால அவன் சிரஞ்சீவி. அது என்ன ரொம்ப உயர்வா இல்ல. துரோணாச்சாரியாருக்கும் கிருப்பிக்கும் திருமணமாச்சு. ரொம்ப நாள் குழந்தை இல்ல. ஈஸ்வரன்கிட்ட வேண்டி அழகா ஒரு ஒரு குழந்தை பிறக்கணும், ஆனா அவன் சிரஞ்சீவியா இருக்கணும் அப்படின்னு ஒரு வரத்தை கேட்கிறாங்க. யாராவது சிரஞ்சீவியா ஒரு வரம் சரி கொடுத்தோம். அவன் பிறந்த உடனேவே அவனுக்கு நெற்றியில ஒரு மணி இருந்ததாம். பிறப்பிலேயே நல்ல அறிவாளிங்கிறதுனால ஒரு மணி இருந்ததாம். அப்புறம் பிறந்த உடனே குழந்தை மாதிரி அழலையாம், குதிரை மாதிரி கனைச்சானாம். அதனாலதான் அஸ்வத்தாமன். அஸ்வம் அப்படின்னா குதிரை, குதிரையை போல கனைத்த குழந்தை அப்படின்னால அஸ்வத்தாமன். அவன் அப்பா கிட்ட எல்லா பாண்டவர்கள் கிட்டயும் துரியோதனன் கிட்டையும் அவ கிட்டலாம் தனக்கு ஈக்குவல் எங்க அப்பா தான் உங்களுக்கெல்லாம் சொல்லித்தராருங்கிற ஒரு மமதை இருந்துதான். சாதாரணமா விட்டுருந்தாக்க இந்த பாண்டவர் சைடுல கூட அவன் வந்திருக்கலாம். என்ன ஆச்சுன்னா, எப்பொழுதுமே இந்த சின்ன குழந்தைகளை வளர்க்கிற பொழுது ஏதோ ஒரு 4-5 வயசுல நாம எதையான்னு சொல்லி அதை இரிட்டேட் பண்ணிடுவோம். இது அவனுடைய 40-50வது வயதுல கரம் கட்டி கொண்டே அவனுக்கு தெரியாது, அன்னைக்கு என்ன சொன்னார் எங்க அப்பா, அதனால எனக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு மனசு முடிச்சு போடுமா. அவன் என்ன பண்ணிட்டான், அத்தனை பேர் இவனும் தான் வில் வித்தை வாழ் வித்தை எல்லாம் கத்துக்கிட்டான். பரசுராமர் கிட்ட கத்துண்டான், தன்னுடைய தாத்தா கிட்ட போய் வேதம் கத்துண்டான். பரசுராமர் கிட்ட எத்தனை ஆயுத வித்தையெல்லாம் கத்துக்கொண்டான். அவன் கத்துக்காத வித்தையே கிடையாது. எல்லார்கிட்டையும் என்னெல்லாம் முடியுமோ. அப்புறம் கிருபாச்சாரியார் இவருக்கு தாய் மாமன், அவர்கிட்ட போய் கத்துண்டான். அதாவது வியூகம் எப்படி வகுப்பது, போர்ல வியூகம் எப்படி வகுப்பது எல்லாம் போய் கத்துண்டான். அவன் எனக்கு தான் தெரியாது அவனுக்கு. ஆனாலும் அப்பா அர்ஜுனன் மாதிரி ஆகாது, அர்ஜுனன் மாதிரி ஆகாதுன்னு சொல்ல 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 முதல்ல சொன்ன போது ஒரு விதை, ஒரு நெல் அளவுக்கு மனசுல ஒரு விஷம். திருப்பி திருப்பி இவர் நீ எவ்வளவுதான் முயன்றாலும் அவனுக்கு ஈடாகாதுன்னு சொல்லி 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 அவங்க அந்த பஞ்ச பாண்டவர்கள் அவ அப்பா இவனை சொல்லும் போது சிரிப்பாங்களாம். சிரிக்கிற போது இவன் துரியோதனன்கிட்ட வரான, துரியோதன் கடகாப்பா அவனுகள்லாம் சும்மா நீ நீ இருப்பான்னு சொல்லி அவனை அரவணைச்சதுனாலதான் இவன் துரியோதனன் பக்கம் ஆனான். இப்ப புரியுதா? ஒரு குழந்தை நல்லவனாவதும் கெட்டவனாவதும் அந்த அவங்களுடைய அப்பா அம்மா வளருகின்ற பருவத்தில் ஏதோ ஒன்ன போட்டு அப்படி பொட்டுன்னு கொட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் விஷமா விதையா. அப்பாவா இருந்தா என்ன, அவன் என்ன அர்ஜுனன் பெரிய வஸ்தியா அப்படின்னு அந்த ஒரு சாத்திரம் சொல்லுவாங்க தெரியுமா, குரோதம் அப்படியே வளர்த்து கொண்டுதான் அவன் துரியோதனன் பக்கம் இருந்தான். இவன்கிட்ட ஒரு பெரிய மகா சக்தி என்னன்னு கேட்டாக்க, பாசுபத்தாஸ்திரம், பிரம்மாஸ்திரம், எல்லா அஸ்திரத்தையும் அந்தந்த தேவதைகள்கிட்ட வரம் பெற்று காளி கிட்ட பாசுபத்தாஸ்திரம் வாங்கினான் தப்பஸ் இருந்து. இதெல்லாம் லேசுப்பட்ட விஷயமே இல்லை. ஒரு தரம் என்ன பண்ணானா, என்கிட்ட தான் இத்தனை அஸ்திரங்கள் இருக்கு, எனக்கு இத்தனையும் எனக்கு யூஸ் பண்ண தெரியும் சொல்லிட்டு கிருஷ்ணர் கிட்ட வந்தானா. கிருஷ்ணா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா தருவியா அப்படின்னு கேட்டானா. என்ன கேட்க போறேன்னு, உன்னுடைய சக்கராயுதத்தை எனக்கு தெரியா. அவர் கேட்டாரா, என்னுடைய சக்கராயுதத்தை உனக்கு எதுக்குன்னா, எனக்கு தெரியும் நீ துரியோதனனை அழிப்பதற்கு தான் நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. என்கிட்ட பாசுபத்தாஸ்திரம் இருக்கு, பிரம்மாஸ்திரம் இருக்கு, எல்லா அஸ்திரங்களும் நான் வச்சிருக்கேன், எனக்கு இந்த சுதர்சன அஸ்திரம் வேணும் அப்படின்ன பொழுது, அப்படியா நீ என்ன பண்ண போற, துரியோதனனை காப்பாற்றுவதற்கும் உன்னை அழிப்பதற்கும் நானும். கிருஷ்ணர் மெய் சிலிர்த்து போயிட்டாராம். என்னடா என்னோட அஸ்திரத்தை வாங்கி நீ என்ன அழிக்கணும்னு நீ பாக்குற. அப்ப அவர் சிரிச்சுட்டே சொன்னாரா, நீ துரியோதனனை காப்பாற்ற வேண்டும் என்றால் சரி, என்னை அழிக்க முடியுமா, அது என்னுடைய அஸ்திரமடா, உனக்கு நாராயண அஸ்திரமும் குடிக்கிறேன், அதை வச்சுக்கோ. இல்லை எனக்கு அது போராது,
நாராயணாஸ்திரம் வேணும், பாசுபதாஸ்திரம் வேணும், பிரம்மாஸ்திரம் வேணும், எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். எனக்கு வேண்டியது உன்னுடைய சுதர்சன அஸ்திரம். நான் கேட்டா நீ கொடுக்கணுமே அப்படின்னு கேட்குறான். அப்போ கிருஷ்ணர் சிரிச்சுட்டே, தோ என்னுடைய சுதர்சனம் எடுத்துக்கோடா. எடுக்க பார்க்குறான், தொட்டவே முடியல, அது கிட்டையே போக முடியல அவனால. நீ அதை எடுக்காதபடி நீ ஏதோ பண்ணியிருக்க. நான் ஒண்ணுமே பண்ணல, முடிந்தால் எடுத்துக்கொள். நீ இதை வைத்துக்கொண்டு துரியோதனனை காப்பாற்றுவதற்காக என்னை அழித்து விடுவாயா அப்படின்னு கேட்ட பொழுது, இப்ப இதுல 2 வகை. அஸ்வத்தாமா, நான் துரியோதனனை காப்பாற்றணும்னு சொல்லியிருந்தா கூட நான் உன்னை எளிதா அதை தூக்க வச்சிருப்பேன். அடுத்து என்ன சொன்ன? என்னை அழிப்பதற்குன்னு சொன்னிய. என்னை உன்னால் அழிக்க முடியுமா? நீ என்ன நினைச்சுட்டு பேசுற? எந்த மமதையில நீ பேசுற அப்படின்னு கேட்டபோது அவனுக்கு ஒரு பிட்டர்னஸ்ன்னு சொல்லுவா தெரியுமா, ஒரு கசப்பு உணர்வு அவனை கெட்டவன் ஆக்கி விட்டது, கெட்ட எண்ணங்கள் ஆக்கி விட்டது. அதே பாரத போர்ல என்ன பண்றான், பிரம்மாஸ்திரத்தை தொடுப்பேங்கிறான், பிரம்மாஸ்திரத்தை தொடுத்துடுறான். அப்ப அர்ஜுனன் என்ன பண்றான், ஏன்னா நீ பிரம்மாஸ்திரத்தை தொடுத்தா எனக்கு தெரியாதா, நானும் போடுறேன் போது உலகமே அழிஞ்சு போயிடும் சொல்லிட்டு அவங்க அந்த அஸ்திரங்களை திருப்பி வாங்கிக்கோங்க அப்படின்னு ஒரு சத்தம் கிருஷ்ணர் போட்ட உடனே அர்ஜுனன் அதை திருப்பி வாங்கினுட்டான். அதுக்கு ஒரு மந்திரம் சொல்லணும். எந்த மந்திரத்தை சொல்லி அஸ்திரத்தை விடுறாங்களோ அதை திருப்பி வாங்கறதுக்கும் ஒரு மந்திரம் தெரியணும். இந்த அஸ்வத்தாமன் இருக்கானே, எல்லா அஸ்திரத்தையும் வாங்கி வச்சுட்டான், விட தெரியும், திருப்பி அழைக்க தெரியாது. என்ன பண்றது, என்னால அந்த பிரம்மாஸ்திரத்தை ஒண்ணும் பண்ண முடியலையே. அதுதான் உத்தரையோட கருவை கண்ணன் காப்பாற்ற மற்ற குழந்தைகள் எல்லாரையும் போய் அடிச்சது. எப்பேற்பட்ட சிசுஹத்திய போல ஒரு பாவம் உண்டா? திருப்பி வாங்க தெரியல இந்த பிரம்மாஸ்திரம் போய் அவங்களெல்லாம், அந்த பச்சை குழந்தைகளெல்லாம், சிசுஹத்தி குழந்தைகளெல்லாம் கொன்னுடுத்து. ஆனா உத்தரையோட கருவை மட்டும் கண்ணன் காப்பாற்றினார். அந்த பிரம்மாஸ்திரம் அதை தாக்கவில்லை. இதெல்லாம் யோஜனை பண்ணி பார்த்தா இப்ப நம்ம கூட என்னால அது முடியும் இது முடியுங்கிறோம், முடிஞ்ச பிரயோஜனம் இல்லை. அதை திருப்பி வாங்க தெரியுமா? ஒரு வித்தை கற்றுக்கொண்டால் அதை பிரயோகிப்பது எப்படி, அதை திருப்பி வாங்குவது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பிரயோகிச்சிடலாம், திருப்பி வாங்க தெரியல. அர்ஜுனன் கெட்டிக்காரான். ஓ சரி, நீ அவன் விடுறாங்கிறதுக்காக நான் விட்டேன், இல்லடா உலகமே அழிஞ்சு போயிடும்டா அப்படின்னு உடனே அதை திருப்பி வாங்கினுட்டான். இவன் திருப்பி வாங்க தெரியாதவன். அப்புறம் ரொம்ப எல்லாரும் நொந்து போய், ஏண்டா இந்த குழந்தைகளை, பச்சை குழந்தைகளை கொன்னேடா பாவி, உனக்கு சரியான தண்டனை தரணும்னு உடனே கிருஷ்ணா இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்ன பொழுது அவன் நெத்தியில இருக்கிற அந்த சிரோமணிய குடு அப்படின்னு ஒரு ரிஷி சொன்ன உடனேவே அவனுடைய சிரோமணிய கிருஷ்ணர் எடுத்துடுற. அதுதான் அவனுடைய பலம், வலிமை. அது போச்சு. நீ இந்த குழந்தைகளை கொன்றதுனால் தொழுநோயால் பீடிக்கப்பட்டு உலகத்தில் கடைசி மனிதன் இருக்கும் வரை பேயாக நாயாக அலைந்து 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 உனக்கு எப்பேற்பட்ட விமோசனமும் கிடையாது. நீ அஸ்வத்தாமா, நீ கடைசி வரைக்கும் நொந்து அதாவது செஞ்ச பாவத்திற்கு உனக்கு விடிமோட்சமே கிடையாது அப்படிங்கிறாப்புல ஒரு சாபத்தை கொடுத்து, இன்னைக்கும் எங்காவது தீமைகள் நடந்தால் அங்க அஸ்வத்தாமனுடைய எஃபெக்ட் அப்படிங்கிறாங்க. அதை ஜாஸ்தி சொல்றது இல்லை, ஏன்னா அவனை ஒன்றும் பெருசா குளோரிஃபை பண்ண வேண்டாம். இந்த மகாபாரதத்துல கெட்டிக்காரன் அஸ்வத்தாமன், ரொம்ப கெட்டிக்காரனே தவிர அவன் அப்படியே போற்றி புகழ்ந்து பெருமைப்பட வேண்டிய ஒரு ஜன்மமே இல்லாம. அந்த நெத்தியில இருக்கிற மணியை பறிச்சதே அவனுக்கு ஒரு அவமானம். அதுக்கப்புறம் அவனால எந்த அஸ்திரத்தையும் தொட முடியல. அது இருந்த வரைக்கும் அவன் அருளோடு பிறந்த மகன். பாருங்க எப்பேற்பட்ட வாழ்க்கை, எப்பேற்பட்ட சரீரம் எடுத்திருந்தான். ஆனா அதை நல்ல வகையில் பயன்படுத்தவில்லை. ஆகையினால அஸ்வத்தாமன் அப்படிங்கிறது அவன் எவ்வளவோ சிறப்போட வாழ்ந்திருக்கலாம். இந்த பொறாமையினால தீயவர்கள் பக்கம் சேர்ந்து நன்மை செய்கிறவர்களையும் கெடுத்து கடைசியில தானும் பழிக்கு ஆளாகி எல்லாராலும் கேவலப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் அந்த யுகம் முடிவு வரைக்கும் சுத்திட்டு தான் இருப்பான். எந்த மாதிரி ரூபத்துல இருப்பான்? நோயாக இருப்பான், கஷ்டப்படுற கூட்டத்துல இருப்பான், வறுமையில இருப்பான், அழுக்குல இருப்பான். அதுதான் அவன் தலையில் எழுத்து. ஆக நாம குழந்தைகளை வளர்க்குற போது நமக்கு கோபம் வரலாம். அந்த 4-5 வயசுல எல்லாம் பா உன்னை தவிட்டுக்கு வாங்கினேன் அந்த மாதிரிலாம் ஏதாவது முன்னு சுள்ளுன்னு சொல்லிடாதீங்க. அந்த நேரத்துல சரிம்மா அப்படின்னு உன்னை கட்டிக்கலாம்.
இந்த நீங்க இப்ப சுட்ட சூடு இருக்கே, அவன் 45-60 வயசுல உங்க மேல திருப்பி காட்டுவான். அவன் அறியாம அது பெரிய விருட்சமா வளர்ந்துரும். ஆகையினால குழந்தைகளை வளர்க்கிற பொழுது தட்டி கொடுத்து, தவறு இருந்தால் உங்கள் குழந்தை அப்படிங்கிற ஒரு பெருமையோட, அர்ஜுனன் தான் பாத்தியா அவன் எப்படி இருக்கான், நீயும் இருக்கிய, அந்த மாதிரி சொல்லாதீங்க. ஏன்னா அர்ஜுனன் வேற, இவன் வேற. இவன் உங்க குழந்தை அப்படிங்கிறத நீங்க நினைக்கணும். குருட்சேத்திர போர் முடிஞ்சாச்சு. அஸ்வத்தாமன் நிம்மதி இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கான். அந்த அலைகிற வேளையில் கண்ணன் கிட்ட வரான். கண்ணா, எனக்கு ஒரு விஷயம் நீ கிளாரிஃபை பண்ணணும். எங்க அப்பா என்ன தப்பு பண்ணினா? எங்க அப்பா ஏன் சாக அடிச்ச நீ அப்படின்ன போது, ஏன் இல்லையே, பாண்டவர்களுக்கும் அவர் தானே குரு, எப்படி அவரை கொல்லலாம்? அவர் தொட்டு இருக்கலாமா? அவங்க செஞ்சது மகா பாவம் இல்லையா? ஓ, பாவத்தை பத்தி நீ பேசுற, உங்க அப்பா பாவமே பண்ணலையா அப்படின்னு பொழுது, இல்லையே, அவர்களுக்கு தனக்கு தெரிந்த எல்லா வில்வித்தைகளையும் சொல்லி கொடுத்தார். பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தார். ஆனா அநியாயமா யுத்த களத்துல நான் இறந்து விட்டதாக ஒரு பொய்யா ஒரு யானையை பத்தி தர்மரை சொல்ல வச்சு அவரை கொன்ன இல்ல, அதுலயே அவர் உயிரிழந்துட்டார்ல அப்படின்ன பொழுது, ஓ அப்படியா, உனக்கு இந்த கதை தெரியாதா? ஏகலைவன் என்று ஒரு காட்டில் உள்ள வேடன் வந்தானே, வந்த பொழுது, ஓ அரசகுமாரர்கள் இருக்கும் இடத்தில் உனக்கு நான் சொல்லித்தர மாட்டேன். ஏன்? அவருக்கு அரச சபையில பதவி போயிடுன்னு. நீ எங்களோட பிள்ளைகளுக்கு சமமா ஒரு வேடனுக்கும் வில்விதை சொல்லி தருவியான்னு அரச பதவி போய்விடும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணார்? அவனுடைய வாழ்க்கையை பாழடித்தார். ஆனால் அவன் குரு பக்தி, இவர்கள் யாருக்கும் இல்லாத அளவு குரு பக்தி அவனுக்கு இருந்ததனால் என்ன செய்தான்? அவர் நின்ற இடத்திலிருந்து ஒரு மண்ணை எடுத்து கொண்டு போனான். அப்படியா குருவே, சரி, நான் உங்களை நாடி வந்தேன். இல்லை இல்லை, நான் உனக்கெல்லாம் சொல்லியே தர முடியாது, நீ வெறும் வேட பையன் போ அப்படின்னு சொன்ன போது, அந்த மண்ணை எடுத்து கொண்டு போய் களிமண்ணோடு விட்டு பிசைந்து அவரை போல் ஒரு உருவம் செய்து அதற்கு வழிபட்டு, குருவே எனக்கு இந்த வில்வித்தை சொல்லிக் கொடுங்கள், சொல்லிக் கொடுங்கள், சொல்லிக் கொடுங்கள். அந்த சிலைக்கு உயிர் வரும் அளவுக்கு அவன் பக்தி செலுத்தினான். பின்னால ஒரு காலத்துல அர்ஜுனன் எல்லாருமா காட்டுக்கு வேட்டையாட போன பொழுது, ஒரு அர்ஜுனனுடைய வேட்டை நாய் எங்கேயோ போன பொழுது ஒரு அம்பினால், 2 அம்பினால் அந்த நாயினுடைய வாயை தைத்து விட்டான் யாரோ. அர்ஜுனன் பார்க்கறான், என்ன என்னுடைய வேட்டை நாய்க்கு யார் அது இப்படி அம்பை போட்டதுன்னு அங்க போய் பார்த்தா, நான் தான் அப்படிங்கிறான் ஒரு பையன், இவனை போலவே வயசு உள்ளவன். நீ எப்படி நாயோட வாயை தைச்ச அப்படின்னா, 2 அம்பை எடுத்தேன், இதுக்கும் நான் தைச்சேன். உனக்கு யார் இந்த வித்தை சொல்லி கொடுத்தானே? என்னுடைய குருநாதர். என்னுடைய குருநாதரை விட மிகச்சிறந்த குருநாதர் இங்க யார் இருக்கிறாருன்னு இங்க வா காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனா, அன்றைக்கு பறித்த மலர்களால் பூஜிக்கப்பட்டிருந்தது ஒரு திருவுருவச் சிலை. யாரோடது? துரோணருடையது. இவன் கேட்கிறான், இவர் எங்களுடைய குரு தானே? ஆம், உங்களுடைய குருதான், எனக்கும் குரு. நான் அங்க வந்த போது நீ வேட பையன், நீ அரசகுமாரன் அல்லன்னு சொல்லி என்னை விரட்டினார். நான் அதனால மனசு தளரல. குரு பக்தி இருந்தால் என்ன வேணா செய்யலாம். இப்ப ஒன்னால இந்த நாய்க்கு இப்படி வாயை தைக்க முடியுமான்னு அர்ஜுன்கிட்ட கேட்டபோது, முடியாது அப்படின்னு. உன்னை விட அதிகமாகவே எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்ன பொழுதுதான் இவன் ஓடி குரு கிட்ட சொல்லி, அவர் அப்படியா என்னுடைய சிலையை வச்சு அவன் கும்பிடுறானா, அவனுக்கு வில்வித்தை வருதா? அங்க போன உடனே பார்த்தாரு, ஓஹோ இவன் அர்ஜுனனெல்லாம் தூக்கி சாப்பிட்டுருவான் போல இருக்குன்னுட்டு ஒரு கட்டை விரலை, எது முக்கியமோ பானம் விடுவதற்கு இந்த கட்டை விரலை காணிக்கையாக கேட்டாராம். உடனே அந்த கட்டை விரலை நறுக்கி ஒரு தேக்கை இலையில வச்சு, ஐயா குருவே என்னுடைய காணிக்கைன்னு கொடுத்தானா இல்லையா, ஞாபகம் இருக்கா? ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன் சொல்றான் அஸ்வத்தாமன். ஆமா, இதெல்லாம் எனக்கு தெரியும். அப்ப அது பாவம் இல்லையா? அவரை கொல்ல வேண்டாமா? இப்படி பாரபட்சம், இவங்க 2 பேருக்கும் பாரபட்சம் இல்லாம சொல்லி கொடுத்தாரு. காரணம் ராஜா பிள்ளைகள், அவன் வேடன் பிள்ளை, சொல்லித்தர மாட்டேன்னு முகத்துல அரைஞ்சாப்புல விரட்டினார் இல்லையா? பாவம் இல்லையா? உன்னை தேடி யார் வந்தாலும் நீ சொல்லித்தர வேண்டாமா உன்னுடைய கற்ற கல்வியை? ஓ, அதனால இப்பொழுது என் மனம் ஆறிவிட்டது. நான் உன் மனம் ஆறுவதற்காக சொல்லவில்லை, மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உண்மையை போட்டு உடைத்தேன் அப்படின்னாராம் கிருஷ்ணர். இப்ப புரியறதா? நமக்கு ஏன் புரியறதா? தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம என்ன பண்றோமோ நம்ம நினைக்கிறோமே,
என்ன செய்யறோமோ அதுக்கு உண்டான பலனை அனுபவித்துதான் ஆக வேண்டும். இந்த மாதிரி நிறைய நல்ல கருத்துக்களை பாரதத்திலேருந்து எடுத்தெடுத்து உங்களுக்கு சொல்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிடிச்சிருந்தா எங்களுக்கு எழுதுங்க. நன்றி, வணக்கம்.